அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாப்பத்திரம் 1 உள்ளடங்குகின்ற 14 திறன்களில் எதிர்வு கூறல் திறனோடு தொடர்புடைய வினா வடிவங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த 2 காணொளிகளிலும் பொருளுரைத்தல் திறனோடு தொடர்புடைய வினா வடிவங்களையும் பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய வினா வடிவங்களை பார்த்திருந்தோம். இக்காணொளி எதிர்வு கூறல் திறனோடு தொடர்புடையதாக அமையும். தரப்படுகின்ற தகவல்களை அல்லது புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வொன்றை அல்லது நிலைமையினை எதிர்வு கூறுவதாக இந்த திறன் அமையும். இதிலே பல்வேறுபட்ட வடிவங்களிலே வினா வடிவங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்ப்போம். முதலாவது வினா, மகனின் வயதை விட தந்தையின் வயது கூடுதலாகும் என்பது எப்பொழுதும் பொய்யானது, பெரும்பாலும் உண்மையானது, எப்பொழுதும் உண்மையானது. தரப்பட்ட கூட்டு எவ்வாறான ஒரு கூட்டு? இந்த சொல்லப்பட்ட விடயம், இந்த கூட்டிலே சொல்லப்பட்ட விடயம் எப்பொழுதும் பொய்யானதா அல்லது பெரும்பாலும் உண்மையானதா அல்லது நிச்சயமாக எப்பொழுதுமே உண்மையான கூட்டாக அமையுமா என்பதை நாங்கள் எதிர்வு கூற வேண்டியதாக இருக்கும். இது வயது சார்ந்த ஒரு வினா. எப்பொழுதுமே மகனின் வயதை விட தந்தையின் வயது கூடுதலாகும் என்பது எப்பொழுதும் உண்மையான கூட்டாக அமையும். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது தரப்பட்ட கூட்டு எங்களாலே எப்பொழுதும் உண்மையானது அல்லது எப்போதுமே சரியானது அல்லது எப்போதுமே தவறானது அல்லது கூற முடியாதது, இவ்வாறான எதிர்வு கூறல்களை மேற்கொள்ள வேண்டிய வினாக்களாக அமையும். உதாரணமாக வயது சார்ந்த வினாக்களிலே மகனை விட தந்தைக்கு எப்பொழுதுமே வயது கூடுதலாக இருக்கும், அல்லது மகளை விட அம்மாவிற்கு எப்பொழுதுமே வயது கூடுதலாக இருக்கும், அல்லது பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே வயது கூடுதலாக இருக்கும் என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்கும். அதே நேரம் பண்பு சார்ந்த விடயங்களாக இருக்கின்ற போது, உதாரணமாக மகனை விட தந்தை நிறை கூடியவர், எப்பொழுதுமே நிறை கூடியவர் என்பது எங்களாலே நிச்சயமாக உறுதியாக கூற முடியாத ஒரு விடயமாக இருக்கும். அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிறை, அழகு போன்ற விடயங்கள் அல்லது உயரம் போன்ற விடயங்கள் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் கூற முடியாத கூற்றுகளாக இருக்கும். இவ்வாறான விடயங்கள், வயது சார்ந்த விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கூறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒப்பீடுகளிலே நிச்சயமாக கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் தனிப்பட்ட கூட்டாக அமைவது. 3 கூட்டுகளையும் பார்ப்போம். சூரியன் கிழக்கில் உதிக்கும், இலங்கைக்கு வடக்கே இந்தியா அமைந்துள்ளது, மாம்பழம் மிகவும் சுவையான பழமாகும். இந்த 3 கூட்டுகளிலே தனிப்பட்ட கூட்டாக அமைவது எது என்பதுதான் வினா. இந்த இடத்திலே 2 விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். ஒன்று தனிப்பட்ட கூட்டு, மற்றது பொதுவான கூட்டு. தனிப்பட்ட கூட்டு என்பது ஒருவருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையிலே அவர் வெளிப்படுத்துகின்ற அவருடைய தனிப்பட்ட கூட்டாக இருக்கும். அவருடைய தனிப்பட்ட விருப்பங்களாக இருக்கலாம். உதாரணமாக ஒருவருக்கு நீல நிறம் பிடிக்கும், ஒருவருக்கு பச்சை நிறம் பிடிக்கும், ஒருவருக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும். இவ்வாறாக நிறங்களிலே பல்வேறுபட்ட விருப்பங்கள் இருக்கின்றது. அவ்வாறு சார்ந்து வர வேண்டிய விடயங்கள் அல்லது அவ்வாறு சார்ந்து வரக்கூடிய விடயங்கள் எல்லாமே தனிப்பட்ட கூட்டுகளாக இருக்கும். அது ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்கும். பொதுவான கூட்டுகள் என்பது எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும். உதாரணமாக சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயம், எல்லோருக்குமே தெரிந்த விடயம், எல்லோராலும் சரியான முறையில் கூறக்கூடிய ஒரு பொதுவான விடயமாக இருக்கும். அதே போன்று இலங்கைக்கு வடக்கே இந்தியா அமைந்துள்ளது அல்லது இந்தியாவுக்கு தெற்கே இலங்கை அமைந்துள்ளது, இவ்வாறானவை எல்லாம் பொதுவான கூட்டுகளாக காணப்படும். எனவே இந்த வினாவிலே தனிப்பட்ட கூட்டுத்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. மாம்பழம் மிகவும் சுவையான பழமாகும் என்பது தனிப்பட்ட கூட்டாக அமையும். அடுத்த வினா, குறித்த வருடத்தின் மே மாதம் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை எனின் அவ்வருடத்தின் ஜூலை மாதம் 6ஆம் திகதி என்ன கிழமை? இதிலே ஒரு மாதத்தினுடைய ஒரு திகதியும் இன்னொரு மாதத்தினுடைய திகதியும் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வினாவை வாசிக்கின்ற போதே மிக இலகுவாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 மாதங்களுடைய திகதிகளும் ஒரே திகதிகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக இலகுவாக நான் ஏற்கனவே பல தடவை நாட்காட்டி தொடர்பான விடயங்கள் பதிவேற்றி இருக்கின்றேன். அதிலே மாதங்கள், ஒரு மாதத்தினுடைய திகதி நாட்கள் தரப்பட்டு அடுத்த மாதமோ அல்லது அதுக்கு அடுத்த மாதமோ அல்லது அடுத்தடுத்த மாதங்களோ திகதிகள் ஒரே திகதிகளாக அமைகின்ற போது எவ்வாறு இலகுவாக நேரடியாக விடையை காண்பது தொடர்பாக பல தடவை பதிவேற்றிருக்கின்றேன். நீங்கள் மேலதிக விளக்கத்துக்காக அந்த காணொளிகளை பார்க்கலாம். இந்த வினாவிற்கான விளக்கத்தை பார்ப்போம். மே மாதம் ஒரு 31 நாட்களை கொண்ட மாதமாக காணப்படுகின்றது. மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தரப்பட்டு மே மாதத்துக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம், அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம், ஜூலை மாதத்தினுடைய 6ஆம் தேதி தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது.
எனவே மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதியை நேரடியாக பார்க்கலாம். எவ்வாறு சொன்னால் 3 நாட்களை சேர்க்க வேண்டும். அதாவது மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனின் அந்த வெள்ளிக்கிழமையோடு 3 நாட்களை சேர்த்தால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதனோடு 3 நாட்களை சேர்க்கின்ற போது சனி, ஞாயிறு, திங்கள். எனவே ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கும். தற்போது ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை என்பது எங்களுக்கு தெரியும். ஜூன் மாதம் 30 நாட்களை கொண்ட ஒரு மாதம். எனவே ஜூன் மாதத்துக்கு அடுத்த மாதம் அதே திகதியில் இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் 2 நாட்களை சேர்க்க வேண்டும். திங்களோடு 2 நாட்களை சேர்த்தால் செவ்வாய், புதன்கிழமை. ஆகவே ஜூலை 6ஆம் திகதி புதன்கிழமையாக இருக்கும். இந்த வினாவிற்கான விடை புதன்கிழமை. இதிலே இந்த 2 விடயங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 31 நாட்களை கொண்ட மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு திகதியும் நாளும் தரப்பட்டு அடுத்த மாதம் அதே திகதி என்ன நாள் என கேட்கப்பட்டால் நீங்கள் 3 நாட்களை சேர்த்தால் போதுமாக இருக்கும். அதே போன்று 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தினுடைய திகதியும் நாளும் தரப்பட்டு அடுத்த மாதம் அதே திகதி என்ன நாள் என கேட்கப்பட்டால் 2 நாட்களை சேர்த்தால் போதுமாக இருக்கும். அதே நேரம் இந்த 2 விடயங்களையும் சேர்த்து ஒரே விடயத்திலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால் மே மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி என்ன கிழமை என்று சொன்னால் மே மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திற்கு 3 நாட்கள் சேர்க்க வேண்டும். ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதத்திற்கு 2 நாட்கள் சேர்க்க வேண்டும். எனவே வெள்ளிக்கிழமையோடு 5 நாட்களை நேரடியாக சேர்த்தால் ஜூலை மாதம் 6ஆம் தேதியினுடைய நாளங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். இது விளக்கத்திற்காக மீண்டும் இந்த விடயத்தை இதில் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இது தொடர்பான மேலதிகமாக கூடுதலான விளக்கங்களை நான் நாட்காட்டி சார்ந்த விடயங்களிலே பகிர்ந்திருக்கின்றேன். நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் கூடுதலான மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது சூழல் வெப்பமடைவது அதிகரித்து வருகின்றது. இதனை குறைப்பதற்கான நடவடிக்கையாக அமைவது, ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை எவ்வாறு எதிர்வு கூறுகின்றோம் என்பதுதான் இந்த வினா வடிவத்தினுடைய நோக்கம். சூழல் வெப்பமடைவது அதிகரித்து வருகின்றது, இதனை குறைப்பதற்கான நடவடிக்கை. முதலாவது விடை அதிகமாக மரங்களை நாட்டுதல், பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவதை தவிர்த்தல், காடுகளை முற்றாக அழித்தல். இதிலே சூழல் வெப்பமடைவது அதிகரித்து வருகின்றது, அதனை குறைப்பதற்கான நடவடிக்கையாக முதலாவது விடை அமையும். அதிகமாக மரங்களை நாட்டுதல். அதிகமான மரங்களை நாங்கள் நடுகின்ற போது சூழல் வெப்பமாவதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனைய 2 பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவதை தவிர்த்தல், காடுகளை முற்றாக அழித்தல், இவையெல்லாம் சூழல் வெப்பமடைவதை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கையாக அமையும். ஆகவே இந்த வினாவிற்கான மிகச்சரியான எதிர்வு கூறல் விடையாக அதிகமாக மரங்களை நாட்டுதல் அமையும். அடுத்த வினா, குமரன் திங்கட்கிழமை ரூபாய் 50, செவ்வாய்க்கிழமை ரூபாய் 80, புதன்கிழமை ரூபாய் 110 சேகரித்தான் எனின் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் அவன் சேகரிக்கக்கூடிய பணத்தொகையை காட்டும் சரியான விடையை தெரிவு செய்க. இதிலே ஒருவர் சேகரித்த பணம் தொடர்பான அவற்றுடைய பெறுமதி தரப்பட்டிருக்கின்றது. அந்த பெறுமதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்கினை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை 50 ரூபாய், செவ்வாய்க்கிழமை 80 ரூபாய், புதன்கிழமை 110. எனவே இந்த தொடர்பை நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல் நாளிலே 50, அடுத்த நாளிலே 80, அடுத்த நாளிலே 110, 30 ரூபாய் ஒவ்வொரு நாளுமே அதிகரிக்கின்றது. முதல் நாளிலிருந்து அடுத்த நாள் அவர் சேகரித்த பணத்திலே 30 ரூபாய் கூடுதலாக அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று அடுத்த நாள் 30 ரூபாய் அதிகரிக்கிறது. இவ்வாறாக 50, 80, 110 இந்த ஒழுங்கை நாங்கள் இனங்காண வேண்டியதாக இருக்கும். 50, 80, 110, 140, 170, 200, 230 இவ்வாறாக அந்த 7 நாட்களுக்குமான தொகை அமையும். இதிலே கேட்கப்பட்ட வினா வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்கிலே சில நேரத்திலே தவறுதலாக அடுத்தடுத்த நாட்களை தெரிவு செய்து விடுவீர்கள். எனவே கேட்கப்பட்ட விடயம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை 170 ரூபாயும் ஞாயிற்றுக்கிழமை 230 ரூபாயுமாக அவர் சேகரித்த பணத்தொகை காணப்படும். எனவே 2வது விடை மிக சரியான விடையாக இருக்கும். இதில் இந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதற்காக இலகுவான பெருமானங்களை போட்டிருக்கிறேன். இதில் மிகப்பெரிய பெருமானங்களை கொண்டும் வினாக்கள் வருவதுண்டு. அடுத்த வினா, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்த கண்காட்சி ஒன்று தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது எனின் கண்காட்சி முடிவடைந்த நாள். தரப்பட்ட 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். திகதியும் தரப்பட்டிருக்கின்றன, நாளும் தரப்பட்டிருக்கின்றன.
எனவே 2 விடயங்களையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் திகதியை பார்ப்போம். 3ஆம் தேதி ஆரம்பித்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது என்று சொன்னால் 3ஓடு 10ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் 13இலிருந்து 1ஐ கழித்துக் கொள்ள வேண்டும். இதிலே திகதியை இனங்காண்பதிலே மிக முக்கியமான விடயம், 3ஆம் திகதி ஆரம்பித்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றுன்னு சொன்னால் 3ஓடு நீங்கள் 10ஐ கூட்டுகின்ற போது உங்களுக்கு 13 கிடைக்கும். அது நிறைவுற்ற நாளாக இருக்காது. ஏனென்று சொன்னால் 3ஆம் தேதி ஆரம்பித்தால் அந்த 3ஆம் தேதி தான் கண்காட்சி ஆரம்பித்த முதலாவது நாளாக இருக்கும். அதோடு நீங்கள் மேலதிகமாக 10ஐ சேர்க்கின்ற போது கிடைக்கின்ற விடை 11ஆவது நாள் திகதியை காட்டும். எனவேதான் 13இலிருந்து 1ஐ கழிக்கின்றோம். 12ஆம் தேதி தான் கண்காட்சி நிறைவுற்ற நாளாக இருக்கும். இதிலே 12ஆம் தேதி ஒரே ஒரு விடையிலே தான் இருக்கின்றது, 3ஆவது விடை. ஆகவே இலகுவாக விடையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாளையும் ஒரு தடவை பார்ப்போம். புதன்கிழமை ஆரம்பித்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்று சொன்னால் புதன்கிழமையை சேர்க்கின்ற போது 8 நாட்களாக இருக்கும். ஒரு புதன்கிழமையிலிருந்து அடுத்த புதன்கிழமையை நீங்கள் சேர்க்கின்ற போது 8 நாட்களாக இருக்கும். எனவே 9ஆவது நாள் வியாழக்கிழமையாக இருக்கும், 10ஆவது நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஆகவே இந்த வினாவிற்கான மிகச் சரியான விடை 3ஆவது விடை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். குறித்த ஒரு வருடத்தில் அடுத்து வரும் 2 மாதங்களின் நாட்களின் கூட்டுத்தொகை 59 நாட்களின் குறித்த வருடமாக இருக்கக்கூடியது. இதிலே நாங்கள் வருடம் தொடர்பான தெளிவான விளக்கம் இருந்தாலே இந்த விடையை கண்டுகொள்ள போதுமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 3 வருடங்களை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது 2012, அடுத்ததாக 2020, அடுத்ததாக 2022. இந்த 3 வருடங்களிலும் முதல் 2 வருடங்களும் லீப் வருடமாக இருக்கின்றது, அடுத்தது சாதாரண வருடமாக இருக்கின்றது. ஆகவே 2012 விடையாக அமைந்தால் 2020 விடையாக அமைய வேண்டும். எனவே முதல் 2 விடைகளுமே பொருந்தாது, இரண்டுமே லீப் வருடங்கள், அடுத்தது சாதாரண வருடமாக இருக்கும். ஆகவே அதுதான் விடையாக நாங்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு வருடத்திலே அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுடைய நாட்களின் கூட்டுத்தொகை 59ஆக காணப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண வருடமாக மாத்திரமே இருக்க வேண்டும். லீப் வருடத்திலே அவ்வாறான ஒரு கூட்டுத்தொகை எந்த ஒரு 2 மாதங்களுக்கு இடையிலும் நடைபெறாது. அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண வருடமாக இருக்கின்ற போது ஜனவரி 31 அடுத்ததாக வரக்கூடிய பிப்ரவரி 29 அதனுடைய 2 மாதங்களுடைய கூட்டுத்தொகை, 2 மாதங்களுடைய நாட்களின் கூட்டுத்தொகை 59ஆக அமையும். அல்லது பிப்ரவரி 28 அதற்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் 31 இரண்டினதும் கூட்டுத்தொகை 59 நாட்களாக அமையும். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் தவிர ஒரே வருடத்திலே அடுத்தடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுடைய கூட்டுத்தொகையுடைய நாட்கள், அந்த நாட்களுடைய கூட்டுத்தொகை 59ஆக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வேறு எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இந்த 2ம் தான் அதற்கான சந்தர்ப்பங்களாக இருக்கும். ஆகவே அது ஒரு சாதாரண வருடமாகவே இருக்க வேண்டும். அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை கவனியுங்கள். அடுத்த வினாவிலே 3 ஆங்கில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. கட், பாக்ஸ், டீ எனும் சொற்கள் சில எண்களை பயன்படுத்தி 217, 986, 645 என எழுதப்பட்டுள்ளன. சொற்களின் ஒழுங்கிற்கேற்ப எண்கள் எழுதப்படவில்லை. இதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சொற்களின் ஒழுங்கிற்கேற்ப எண்கள் எழுதப்படவில்லை. அதன்படி பாக்ஸ் எனும் சொல் எழுதப்பட்டுள்ள எண்ணட்டை எது? தரப்பட்ட 3 ஆங்கில சொற்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று 3 எண்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 ஆங்கில சொற்களுக்கும் தரப்பட்ட 3 எண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையினை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கட் என்கின்ற சொல்லிலே முடிவடைகின்ற எழுத்து டீயாக காணப்படுகின்றது. அதே போல டீ என்கின்ற சொல்லிலே ஆரம்பிக்கின்ற எழுத்து டீயாக காணப்படுகின்றது. இந்த தொடர்பு தரப்பட்ட எண்களுக்கு இடையிலும் நிச்சயமாக காணப்படும். 986 அதிலே முடிவடைகின்ற இலக்கம் 6, 645 இந்த எண்ணிலே ஆரம்பிக்கின்ற இலக்கம் 6. எனவே கட்டி இந்த 2 சொற்களுக்குமான எண்களை இலகுவாக எங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கும். 986, 645. எனவே பாக்ஸ் எனும்
சொல்லுக்கான எண்ணட்டியாக 217 காணப்படும். அடுத்த வினாவை கவனியுங்கள். கடிகாரம் ஒன்று ஒவ்வொரு மணித்தியாலமும் 3 நிமிடங்கள் பிந்தியோடுகிறது. காலை 11 மணிக்கு சரியான நேரம் வைக்கப்பட்டது எனின் மாலை 4 மணிக்கு குறித்த கடிகாரம் காட்டும் நேரம் யாது? இந்த கடிகார வினாக்கள் தொடர்பாக பிந்தியோடுதல் முந்தியோடுதல் தொடர்பான விடயம் என்பது சற்று குழப்பமான விடயமாக இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே இவ்வாறான வினாக்கள் செய்கின்ற போது நிதானமாக விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடிகாரம் ஒன்று ஒவ்வொரு மணித்தியாலமும், அந்த இடத்தை கவனியுங்கள், ஒவ்வொரு மணித்தியாலமும் 3 நிமிடங்கள் பிந்தியோடுகிறது. ஒவ்வொரு மணித்தியாலமும் 3 நிமிடங்கள் பிந்தியோடுகின்றது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஒரு மணித்தியாலத்துக்கு 3 நிமிடம் பிந்தும், 2 மணித்தியாலத்திற்கு 6 நிமிடம் பிந்தும், 3 மணித்தியாலத்திற்கு 9 நிமிடங்கள் பிந்தும். இவ்வாறாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆகவே காலை 11 மணிக்கு சரியான நேரம் வைக்கப்பட்டால் மாலை 4 மணிக்கு அந்த கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும் என்பதுதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா. எனவே காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை எத்தனை மணித்தியாலங்கள் என்பதை நாங்கள் முதலிலே பார்க்க வேண்டும். மாலை 4 காலை 11 மணி வரையிலான வித்தியாசத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் மாலை 4 மணி என்பது 24 மணித்தியால கடிகாரத்திலே 16 மணித்தியாலங்களாக இருக்கும். எனவே 16 11 கழிக்கின்ற போது காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையிலான அந்த மணித்தியாலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் இலகுவாகவே 11 மணித்தியாலங்களை கணக்கிட்டுக் கொள்ளலாம். மொத்தமாக 5 மணித்தியாலங்கள். ஒரு மணித்தியாலத்திற்கு 3 நிமிடங்கள் பிந்தியோடுகின்றன சொன்னால் 5 மணித்தியாலங்களில் 15 நிமிடங்கள் பிந்தி காணப்படும். 15 நிமிடங்கள். எனவே மாலை 4 மணியிலிருந்து 15 நிமிடங்களை நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கழிக்கின்ற போது 3:45 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே காலை 11 மணிக்கு சரியான நேரம் வைக்கப்பட்ட அந்த கடிகாரம் மாலை 4 மணி ஆகின்ற போது 4 மணியை காட்டாது, 3:45 காட்டும். ஒவ்வொரு மணித்தியாலங்களும் 3 நிமிடங்கள் பிந்தி மொத்தமாக 5 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள் பிந்தி 3:45 பிற்பகல் 3:45 காட்டும். அடுத்த வினா, சிரமதான செயற்பாடு ஒன்றிற்கு விமலன் முற்பகல் 7:50 மணிக்கும், அமலன் முற்பகல் 9:40 மணிக்கும், கமலன் முற்பகல் 9:35 மணிக்கும் வந்திருந்தனர். மூவரும் சிரமதான செயற்பாட்டை முற்பகல் 11:45 மணிக்கு நிறைவு செய்தனர் எனின் மூவரும் ஒன்றாக வேலை செய்த நேரம் எவ்வளவு? இந்த ஒன்றாக வேலை செய்த தொடர்பாக பல வினாக்கள், பல்வேறுபட்ட வடிவங்களில் வினாக்கள் நீங்கள் செய்திருப்பீர்கள். இதுவும் ஒரு வகையான எதிர்வுகளோடு தொடர்புடைய ஒரு வினாதான். 3 நபர்களும் சிரமதானத்திற்கு வந்த நேரங்கள் வேறுபட்ட நேரங்களாக இருந்தாலும் மூவருமே நிறைவு செய்த நேரங்கள் ஒரே நேரங்களாக இருக்கிறது. ஆகவே இலகுவாக நாங்கள் இப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடிவடைந்த நேரம் 3மே ஒரே நேரமாக இருக்கின்ற காரணத்தினாலே 11:45 இறுதியாக வந்தவருடைய நேரத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும். இறுதியாக வந்தவர் ஏனென்று சொன்னால் முதலாவதாக 7:50 ஒருவர் வருகிறார். அவர் வருகின்ற போது அவர் மாத்திரமே உள்ளே இருப்பார், ஏனையவர்கள் தாமதமாகவே வருகின்றார்கள். அடுத்ததாக 9:35 வருகின்ற போது அடுத்தவர் 9:35 வருகின்ற போது 2 நபர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அதன் பின்னர் 9:40 3வது நபர் வருகின்ற போதே மூவரும் ஒன்றாக தொழிற்படுகின்ற அல்லது மூவரும் ஒன்றாக வேலை செய்கின்ற நேரம் ஆரம்பிக்கும். எனவே 9:40 மூவரும் ஒன்றாக வேலை செய்திருக்கின்றார்கள். முடிவடைந்த நேரம் ஒரே நேரமாக இருக்கின்ற காரணத்தினாலே இலகுவாக 11:45 9:40 கழிக்கின்ற போது எங்களுக்கு மூவரும் ஒன்றாக வேலை செய்த நேரம் கிடைக்கும். எனவே 2 மணித்தியாலங்கள் 5 நிமிடங்கள் மூவரும் ஒன்றாக வேலை செய்திருக்கின்றார்கள். அடுத்த வினா, 5 நாட்களும் பாடசாலை நடைபெற்ற வாரம் ஒன்றில் மதன் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பாடசாலைக்கு சென்றான், சுதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் பாடசாலைக்கு சென்றான் எனின் இருவரும் நிச்சயமாக பாடசாலைக்கு சென்ற நாளாக இருக்கக்கூடியது. 2 நபர்கள் 5 நாட்களும் பாடசாலை நடைபெறக்கூடிய ஒரு வாரத்திலே ஒருவர் 4 நாட்கள் தொடர்ச்சியாக பாடசாலைக்கு செல்கின்றார். அவ்வாறு 4 நாட்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய அந்த நாட்களுடைய ஒழுங்கானது 2 வகையாக காணப்படலாம். ஒன்று, திங்கட்கிழமை பாடசாலை செல்ல ஆரம்பித்திருந்தால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தொடர்ந்து 4 நாட்கள் சென்றிருப்பார். அல்லது
செவ்வாய்க்கிழமை பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தால் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்ற வகையிலே இந்த 2 வடிவத்திலும் தான் அவர் பாடசாலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பாடசாலைக்கு அவர் சென்றிருக்கின்றார். அதே நேரம் அடுத்த நபர் தொடர்ச்சியாக 3 நாட்கள் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார். அவ்வாறாக இருந்தால் அதற்கான ஒழுங்குமுறையை பார்ப்போம். திங்கள், செவ்வாய், புதன் இவ்வாறாக சென்றிருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்திருந்தால் செவ்வாய், புதன், வியாழன் என்றவாறு அவர் சென்றிருப்பார். அல்லது புதன், வியாழன், வெள்ளி என்றவாறு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே 4 நாட்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய அந்த நபருடைய நாட்களுடைய ஒழுங்கினையும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய அந்த நபருடைய ஒழுங்கினையும் நான் இங்கே பகிர்ந்திருக்கின்றேன். இதிலே அனைத்து வழிமுறைகளிலுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாளாக புதன்கிழமை மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே இந்த 2 நபர்களும் நிச்சயமாக பாடசாலைக்கு சென்ற நாளாக இருக்கக்கூடியது புதன்கிழமையாக இருக்கும். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். 2020 ஆண்டு பிப்ரவரி 2 வியாழக்கிழமை எனின் அம்மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளுடைய எண்ணிக்கை முறையே என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 2020 ஆண்டு ஒரு லீப்பரிடமாக அமையக்கூடிய ஆண்டுகளிலே பிப்ரவரி மாதத்தில் 1 என்ன நாள் காணப்படுகின்றதோ அந்த நாள் அந்த மாதத்திலே 5 தடவைகள் காணப்படும். எப்பொழுதுமே பிப்ரவரி மாதத்திலே உங்களுக்கு தெரியும் 28 நாட்கள் அல்லது 29 நாட்கள் அமையும். லீப்பரிடமாக இருந்தால் 29 நாட்கள் அமையும். அவ்வாறு 29 நாட்கள் அமைகின்ற போது அந்த மாதத்தினுடைய 1 வரக்கூடிய நாள் 5 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் அனைத்தும் 4 தடவைகளே காணப்படும். இந்த வினாவின்படி பிப்ரவரி 2 வியாழக்கிழமை அவ்வாறாக அமைகின்ற போது வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமையுடைய எண்ணிக்கை முறையே. எனவே நீங்கள் விடையை தெரிவு செய்கின்ற போது வெள்ளிக்கிழமையுடைய எண்ணிக்கையைத்தான் முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புதன்கிழமையுடைய எண்ணிக்கை அடுத்ததாக அமைய வேண்டும். எனவே பிப்ரவரி 2 வியாழக்கிழமையாக இருந்தால் 1 புதன்கிழமையாக இருக்க போகிறது. எனவே புதன்கிழமைகள் 5 தடவைகள் காணப்படும். ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட அந்த 2 விடைகளிலும் 2வதாகத்தான் 5 வர வேண்டும், முதலாவதாக 4 தான் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை மாத்திரம், இந்த வினாவின்படி புதன்கிழமை மாத்திரம் 5 தடவைகள் காணப்படும். ஏனைய எந்த நாளாக இருந்தாலும் 4 தடவையே காணப்படும். ஆனால் வினாவின்படி வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமையுடைய எண்ணிக்கை முறையே. எனவே வெள்ளிக்கிழமை 4, புதன்கிழமை 5. இந்த வினாவிற்கான மிகச் சரியானபடியாக 3வது விடை காணப்படும். பெரும்பாலான நாட்காட்டி சார்ந்த வினாக்கள் இந்த எதிர்வுகுற திறனுக்குள்ளே இடம்பெறுவது வழமை. எனவே இந்த பகுதிகளிலே, இந்த நாட்காட்டி சார்ந்த பகுதிகளிலே கூடுதலான விளக்கத்தினை பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே எதிர்வு கூறல் திறனோடு தொடர்புடைய வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியிலே இன்னொரு திறனோடும் அதனுடைய தொடர்புடைய வினாக்களோடும் சந்திக்கின்றேன். நன்றி.